ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நம்ம ஜெபித்து நம்ம ஆரம்பிக்கலாம். அன்பும் இருக்குமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல மாலை வேலை காமுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாய் இந்த நாளில் கூடி வந்திருக்கிறோம். காலை வேளையில் உங்களை துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தீங்க. இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. வார்த்தையாகிய தேவன் நீர் வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்து அந்த வார்த்தையை போதிக்கக்கூடியதான பரிசுத்த ஆவியானவரையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆகையினாலே சத்தியத்தை போதிக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது எங்களுக்கு போதகராய் ஆசிரியராய் வந்து உம்முடைய வார்த்தையின் மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படும் பொழுது அதற்கு கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தையும் இணக்கமுள்ள ஆவியும் கர்த்தர் தாரும். எங்களுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதபடி காணப்படுகிற எதிரான சுபாவங்கள், முரட்டாட்டமான சுபாவங்கள், சுயத்திற்குரிய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு கர்த்தருடைய மகிமை நிறைவு எங்களுடைய வாழ்க்கை ஆட்கொள்ளும்படியாக சத்தியத்தின் அந்த தாக்கம் எங்களுடைய இருதயத்திற்குள்ளாக உண்டாகும்படியாக அது நிமித்தம் எங்கள் வாழ்க்கை, குடும்பம், எங்களுடைய சபை தேவனுடைய மகிமைக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும். தடைகள் எல்லாம் மாற்றும். எங்களோடு கூட பேசும். நீரே உயர்ந்துரும். இயேசுவின் நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். போன வாரத்தில் நம்ம எபிரேயருடைய நிருபத்தில் நம்ம ஆரம்பித்தோம். ஸோ அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்குதுங்களா? உங்களுக்கு கேட்குது? முன்னாடி வரணும் வந்துருங்க. கேட்குதுங்களா? சரி, ஓகே. கொஞ்சம் முன்னாடி வரணும் வந்துருங்க. சரி, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிறதான விசுவாசத்துல எபிரேயர்கள் என்ன பண்ணாங்க? அதாவது இயேசுவை நம்பின யூதர்கள் சீக்கிரமா வழி மாறி அவங்க போயிட்டாங்க. ஸோ அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலையில எழுதப்பட்டதான ஒரு லெட்டர் அப்படின்னு சொன்னேன். ஸோ லெட்டர் எப்படி படிக்கணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ ஒரு தட்டினாச்சும் எபிரேயர் நிருபத்தை வாசிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். கர்த்தர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆமா, நம்ம யாரும் ஏமாத்த முடியாது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம மேற்கொண்டு நம்ம தியானிக்க போறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட நிச்சயமா இடைப்படும். ஸோ முதல் 3 வசனங்களை நம்ம தியானிச்சோம். அதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வல்லமையுள்ள தேவனாய் அவர் உயர்ந்திருக்கிறார், அது இல்லாம நம்ம எப்படி இயேசுவை உயர்த்தப்பட்டவரை எப்படி காமிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, பழைய ஏற்பாட்டில் இருந்ததான மனிதர்களோட லிஸ்ட் எல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா? முற்பிதாக்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளிடத்தில் திருவளம் பற்றின தேவன் இப்போ என்ன பண்றாரு? இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக திருவளம் பற்றுகிறார். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் கடவுள் தேவன் யார் அப்படின்னு சொல்லி தன்னை பல விதங்களில் வெளிப்படுத்த நினைச்சோம். அது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதாவது அவருடைய மெத்தட்ஸ் கரெக்டா இருந்தது, ஆனா அதை வெளிப்படுத்தின மனிதர்கள் என்ன ஆயிட்டாங்க? தோற்று போன மனிதர்கள். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. ஆனா தேவனுடைய தற்சொரூபத்தை, அவருடைய தன்மை என்ன, அவருடைய அன்பு என்னன்றத பரிபூர்ணமா வெளிப்படுத்தினவர் யார்? ஒருத்தர் தான், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். ஸோ அவர் யாரு, அவருடைய தன்மை என்னன்றதா நம்ம முதல் 3 வசனங்கள்ல வாசிச்சோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறோம். இப்போ 4வது வசனத்துல இருந்து நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, இங்க இத 4வது வசனத்துல இருந்து நம்ம அப்படியே பார்க்கலாம். பாருங்க, இங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எபிரேயர்கள் இயேசு கிறிஸ்துவை பிரதானமான தேவனுடைய குமாரன்றதை கொள்ளாம இருக்கிறதுக்கு, இல்லை ஏற்றுக்கொண்டு பின்மாற்றத்துக்கு போறதுக்கு பல காரணங்கள் இருந்துச்சு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பழைய ஏற்பாட்டுல அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆட்களாக போதிக்கப்பட்டதான ஒரு சில போதனைகள். இப்போ உதாரணத்திற்கு பாத்தீங்கன்னா தேவ தூதர்கள், தேவனால் அனுப்பப்பட்டதான தேவ தூதர்கள், தேவனால் உருவாக்கப்பட்டு பணிவிடை ஆவிகள், இந்த அதிகாரத்துல தான் வாசிக்கிறோம் இல்லைங்களா? பணிவிடை, தேவ பிள்ளைகளுக்காக ஊழியர் செய்யும்படி அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகள் அப்படின்னு சொல்லி தேவ தூதர்களை பத்தி நம்ம வாசிக்கிறோம். இப்போ இந்த தேவ தூதர்கள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம எங்கெல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னா, நம்ம சிம்சோனுடைய தாயார் இல்லைங்களா, மனோவா மற்றும் மனோவனுடைய மனைவி, அவங்களிடத்துல கர்த்தருடைய தூதன் என்ன பண்றாரு? உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறப்பான் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த தேவ தூதனை பார்த்தோன்னே இவங்க சாஷ்டாங்கமா 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் விழுறாங்க.
விழுந்த உடனே நீ என்னையெல்லாம் கும்பிடாத நீ அப்படின்னு சொல்லி தேவதூதன் சொல்றாரு. ஸோ அங்க இந்த பழைய ஏற்பாட்டு பழக்க வழக்கம் என்னன்னா, தேவ தூதர்களை இவங்க கண்ணால, அதாவது பிசிக்கல் ஐஸ்லயே பார்த்தாங்கன்னா அவங்கள வந்து தேவனுக்கு சமமாக என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள நினைச்சுக்குவாங்க. இது வந்து பழைய ஏற்பாட்டுல எல்லா இடங்கள்லயுமே நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பல இடங்களிலே தேவ தூதர்கள் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். ஒரு சில இடங்களிலே தேவகுமாரன் வெளிப்படுறதை நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரை தூக்கி அக்கினி சூளையில போட்டாங்க. ஆனா நான்காவது நபரை பற்றி விளக்கும் பொழுது அந்த ராஜா என்ன சொல்றாரு, 4வது நபருடைய அந்த ரூபம் எப்படி இருக்குது, அதாவது தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு ரூபமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அங்க வந்து வெறும் ஏஞ்சல் கிடையாது, அங்க உண்மையாலுமே இயேசு கிறிஸ்துவே அங்க வந்திருக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய ஒரு புரிதல். ஸோ ஜீசஸ் பல இடங்கள்ல மாம்சத்துல வெளிப்பட்டு இருக்கிறாரு. ஆனா பலியாகும்படி அவர் வெளிப்படல, ஜஸ்ட் ஒரு உருவத்தை அவர் வெளிப்படுத்தினார் பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல தான் எப்படி வெளிப்பட்டாரு, மாம்சத்துல வெளிப்பட்டு நமக்காக பலியாய் மாறினார். சரி, இது புரிஞ்சுக்கணும். அடுத்ததா தேவ தூதர்கள். இந்த தேவ தூதர்களும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பங்கு வகிச்சாங்க. ஏன்னா தேவனிடத்துல இருந்து செய்தியை கீழே கொண்டு வர்றவங்களும் அவங்க தான், இங்கிருந்து பதில மேல எடுத்துட்டு போறவங்களும் அவங்க தான். அதனால இந்த தேவ தூதர்களுக்கு ஒரு முக்கியமான இடம் பழைய ஏற்பாட்டுல இருந்துச்சு. இப்போ இந்த எபிரேயர் எழுதுனதான அந்த அப்போஸ்தலன் என்ன பண்றாருன்னா, தேவ தூதர்களோட ஒப்பிட்டு சொல்றாரு. நீங்க நினைக்கிறீங்க இல்லையா தேவ தூதர் பெரிய ஆளுங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. நீங்க நினைக்கிற நீங்க எந்த பெரிய ஆளுன்னு நீங்க எந்த தேவதூதனை நினைக்கிறீங்களோ அந்த தேவதூதனை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர் அப்படின்றத பகுதியை தான் இந்த 4வது வசனத்துல இருந்து வாசிக்கிறோம். இவர் தேவதூதரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர். அதுக்கு அவரு உதாரணமா அவர் சொல்றது என்னன்னு பாருங்க. எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டா? அந்த மாதிரி யாராவது தேவதூதனை பார்த்து சொல்லியிருக்காரா, நான் இன்னைக்கு உங்களை பெற்றெடுத்தேன்? அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனா குமாரனை பத்தி மட்டும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. இது எங்க சொல்லப்பட்டது அப்படின்னா, நம்ம சங்கீதத்துல 2-3 அதிகாரங்கள், சங்கீதம் 2, சங்கீதம் 3 வாசிச்சோம்னா நமக்கு புரியும். நம்ம வாசிக்க வேண்டாம், நமக்கு டைம் இல்லை. இப்போ நீங்க அதை பக்கத்துல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எபிரேயர் 1வது அதிகாரம் 5ஆம் வசனம் பக்கத்துல சங்கீதம் 2:3 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டதான ஒரு சில வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாக தாவீது பாடி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த 6ஆம் வசனத்துல பாருங்க, மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. சோ தேவ தூதர்களை பற்றி சொல்லும் போது பாருங்க, தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார். சோ இந்த தூதர்கள், இப்ப நான் சொன்ன அந்த சம்பவம் இருக்கு இல்லைங்களா, நியாயாதிபதிகள்ல சிம்சோனுடைய அம்மா அப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவ தூதனுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா வணக்கம் பண்றாங்க, வணங்குறாங்க, அவங்க வேணான்றாங்க, உடனே பலி செலுத்துறாங்க. பலி செலுத்தி ஒரு நெருப்பு அக்கினி என்ன ஆகுது, மேல இருந்து கீழே வருதுங்க. அதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த தேவதூதன் வந்தார் இல்லைங்களா, இவங்க கண்ணுக்கு தென்பட்ட தேவதூதன் அப்படியே அக்கினியிலேயே என்ன ஆயிட்டாருங்களாம், மேல அப்படியே அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த தேவ தூதர்கள் வந்து இந்த பூமியில எரிகிற அக்கினியினாலே சேதப்படுகிற மனிதர்கள் அல்ல. சேதப்படுகிற பீயிங்ஸ், ஏஞ்சலிக் பீயிங்ஸ் அவங்க கிடையாது. நம்ம ஹியூமன் பீயிங், இப்ப நமக்குலாம் வந்து நெருப்புல போனோம்னா நமக்கு சேதம் வரும், அழிவு வரும். ஆனா இந்த தேவ தூதர்கள் அப்படி கிடையாது. இவங்க எந்த நிலையிலும் இவங்களால என்ன பண்ண முடியும், செயல்பட முடியும். அவங்க காற்றுகளாகவும் இருக்கிறாங்க, அக்கினியாகவும் அவங்க இருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. இப்ப இந்த 8வது வசனத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துறாரு. அது என்னன்னு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க இதுவரைக்கும் குமாரனை பற்றி சொல்லப்பட்ட, இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு பிக்சர் மாதிரி இப்ப வேற ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, இப்ப ஒரு த்ரோன், ஒரு சிங்காசனம் இருக்கிறது. சிங்காசனம்னா அப்ப கண்டிப்பா அங்க அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அது ஒரு ராஜ்யபாரம் பண்ணுகிற இடம் இல்லையா? ராஜ்யபாரம் பண்ற இடத்துலதான் என்ன போட்டிருப்பாங்க, சிங்காசனம் போடுவாங்க. சும்மா வீட்டுக்கு வீடு தான் சிங்காசனம் இருக்காது. அரண்மனை, ராஜா, குடிமக்கள் இதெல்லாம் இருந்தாதான் சிங்காசனம் இருக்கும். இப்போ இங்க முதல்ல பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிங்காசனம் ஒன்று இருக்கிறது. அடுத்ததை பாருங்க, என்றென்றைக்கும் பொழுது உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல். செங்கோல்ன்றது ராஜாவுடைய கையில் இருக்கிறதான ஒரு கோல், நல்லா பெருசா இருக்கும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த செங்கோல் அப்படின்றது எதற்காக கொடுக்கப்படுது? அந்த செங்கோலை வச்சு அதை சண்டை போடுவாரா, இல்ல இப்ப பட்டயம் மாதிரி, ஈட்டி மாதிரி யுத்தத்துக்கு எடுத்துட்டு போய் சண்டை போடுறதுக்காக பயன்படுத்துறதா அப்படின்னா கிடையாது.
இந்த செங்கோல் அப்படின்றது இது வந்து ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அது வந்து பிசிக்கலா அதை வச்சு அவர் ஒண்ணுமே பயன்படுத்த போறது கிடையாது. ஆனா அந்த செங்கோல்ன்றது எதற்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி சொன்னா, இவர் இந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து பேசுற எல்லா வார்த்தையும் நீதியான வார்த்தையா தான் இருக்கும், நியாயமானது தான் இவர் செய்வாரு, இவர்கிட்ட அநீதி கிடையாது அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் தான் என்னதுங்க, செங்கோல் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம ஒரு புரிதலுக்குள்ள வந்துடணும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், மனிதனாக பிறந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், எல்லாம் நல்லதுதான். இப்ப பரத்துல வீற்றிருக்கிறார். ஆனா இப்ப ரொம்ப முக்கியமா அவர் செய்யறது என்னன்னா, இப்ப ராஜ்யபாரம் பண்ணுகிறார், அவர் அரசாளுகிறார். ஜீசஸ் ரெயின்ஸ், ஆளுகிறார்னு சொல்றோம். அப்ப ஆளுமை அப்படின்னா அப்ப அவருக்கு ஒரு ராஜ்யபாரம் ஒன்று இருக்கிறது, அவருக்கு ஒரு அரண்மனை இருக்கிறது, அந்த அரண்மனையில் சிங்காசனம் இருக்கிறது, அந்த சிங்காசனத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார். அதிலே நியாயப்படி நியாயம் செய்வதற்காக அவருடைய கரங்களிலே நீதியின் செங்கோல் இருக்கிறது. அப்போ இங்க ஒரு காட்சியை நீங்க கொஞ்சம் உங்க மைண்டுக்கு கொண்டு வாங்க. என்ன அப்படின்னா, இந்த அரண்மனை காட்சியை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். பொதுவா அரண்மனைக்குள்ள எல்லாரும் எல்லா நேரமும் போக மாட்டாங்க இல்லைங்களா? அரண்மனைக்குள்ள எப்பதான் போவாங்க அப்படின்னா, ராஜா கிட்ட ஏதாவது ஒரு நீதி வேணும்னா மாத்திரம் தான் என்ன பண்ணுவாங்க, அரண்மனைக்குள்ள போவாங்க. கரெக்டுங்களா? இப்ப உதாரணத்திற்கு இப்ப அந்த அரண்மனையில யார் யார் இருப்பாங்க? இப்ப அரண்மனையில ராஜா உட்கார்ந்து இருப்பாரு, ராஜாக்கு பக்கத்துல மந்திரிமார்கள் இருக்கலாம், அப்புறம் யார் இருப்பாங்க, அப்புறம் ஊழியம் செய்யறதுக்கு வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்க இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ இதே மாதிரி அமைப்புல தான் பரலோகத்திலும் இன்றும் நடக்கிறது. இப்ப பரலோகத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு நீதிமன்றம்னு சொல்றோம், பரலோக நீதிமன்றம். ஆக்சுவலி இது ஒரு பெரிய ஒரு டீச்சிங். நான் அது ஆண்டவர் சித்தமான நான் அதை படிச்சுட்டு இருக்கேன், எங்களுடைய சபையிலையும் அதை நான் போதிக்கணும்னு சொல்லி நான் படிச்சுட்டு இருக்கேன். மேபி எபிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை பத்தி உங்களோட பேச. பரலோக நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கிறது. இது நம்ம அந்த பரலோக நீதிமன்றத்துல எப்படி நம்ம ஜெபிக்கிறது, நீதிமன்றத்துல என்ன நடக்கும் அப்படின்ற காரியங்கள் எல்லாமே நம்ம பைபிள்ல இருந்து தான் பார்க்க போறோம். ஸோ அந்த ஒரு போதனையை ஆண்டவர் சித்தமானால் மேபி எபிரேயர் நிருபத்தை நம்ம முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா அதை நம்ம தியானிக்கலாம். இப்போ அங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க அந்த சிங்காசனத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருடைய கையில ஒரு செங்கோல் இருக்கிறது, அவர் நீதியாக நியாயம் செய்வார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் நீதியாக தான் நியாயம் செய்வார். இப்போ இந்த நீதிமன்றத்துல அவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அங்க நடக்குது. அவரே தான் நீதிபதியாகவும் இருக்கிறார், அவரே தான் வழக்காடுகிறவராகவும் இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன். இப்போ வக்கீல் வந்து யார் எப்படிப்பட்ட கேஸா இருந்தாலும் ஜட்ஜு நமக்கு சொந்தக்காரர் இருந்தா எவ்வளவு ஜாலியா இருக்கும். கவலைப்படுவோமா? எதை பத்தியாச்சும் கவலைப்படுவோமா? எப்படிப்பட்ட வக்கீல வந்தாலும் பரவாயில்லடா, ஜட்ஜி என் சொந்தக்காரரு இல்லையா, சொல்லுவோமா இல்லையா? இப்ப அதே மாதிரிதான் இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவர் நீதிபதியாகவும் இருக்கிறார், அவரே நமக்காக வழக்காடுகிறவராகவும் இருக்கிறார். டூவல் ரோல் பண்றாரு, ரெண்டு நிலையிலுமே அவர் செயல்படுகிறார். சோ இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது, இங்க நம்ம கவனிக்கணும். பாருங்க அவர் என்ன பண்றாரு, அந்த 9வது வசனத்துல பாருங்க. அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறார், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கல உமது ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி நீர் வானங்கள் உடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறது, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அடுத்ததா, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போகும், ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறி போகும், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது. இப்போ இங்க நல்லா கவனிக்கணும். இப்போ 9வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர் நீதியை விரும்புகிற ராஜா, அவர் அக்கிரமத்தை வெறுக்கிறதான தேவன். இப்போ இதுதான் அவருடைய ஜஸ்டிபிகேஷன். அதாவது சிங்காசனத்துல இருந்து அவர் செய்யறதான அவருடைய செயல்பாடு என்னன்னா, நீதியை விரும்புவார், அக்கிரமத்தை வெறுப்பார். அவருடைய அரசாட்சியில அதுதான் நடக்கும். இப்போ அதற்காக தான் அவருடைய கையில என்ன இருக்குதுங்க, நீதியின் செங்கோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த செங்கோலை வச்சு அவர் ஒன்றும் பெருசா யுத்தம் செய்யறது இல்லை, ஆனா அந்த செங்கோல் எதற்கு அடையாளமாக இருக்கிறது, அவர் நீதி உள்ள தேவன். ஆனா சில நேரங்கள்ல இப்ப நம்ம கவனிச்சு பார்க்கணும், சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சில தாக்கங்கள், அதாவது தாக்கங்கள்னு சொன்னா நம்மளுடைய முற்பிதாக்கள் மூலமாய் வருகிறதான தாக்கங்களா இருக்கலாம். அதை பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா, நீதியின்படி நம்மளுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நீதியின்படி ஒரு சில வாழ்க்கையின் பகுதிகள் என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா சிறைப்பட்டு போயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன், நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்டு வந்திருப்போம், ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருப்போம்,
ஆனா நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய அம்மா அப்பாவுடைய வாழ்க்கையில என்ன எதிர்காலம் குழப்பமா இருந்திருப்பாங்க, இல்ல வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லயே வேலை தேடிக்கிட்டு இருந்திருப்பாங்க, வேலை இல்லாம இருந்திருப்பாங்க, பொருளாதாரத்துல ஒரு நெருக்கடியில இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தொடர்பு அம்மா அப்பாவுக்கு இருந்த மாதிரியே நமக்கு இருந்திருக்கும். அம்மா அப்பா ரட்சிக்கப்படல, அவங்க செத்து போயிட்டாங்க, இல்ல இருக்கிறாங்களோ அவங்க ரட்சிக்கப்படலையோ ஒண்ணு. ஆனா ரட்சிக்கப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில என்ன வரக்கூடாது? அந்த தொடர்புகள் வரக்கூடாது தானே? அதுக்காக தானே ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நமக்கு பிரச்சனை போராட்டம் இல்லாம சமாதானமான ஒரு வாழ்க்கைக்காக தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனா அது வருது. அப்போ அது ஏன்னு நம்ம என்ன பண்றதுன்னா கேள்வி கேட்கறதே இல்லை. எல்லாருக்கும் பாடுகள் இருக்குங்க, எனக்கும் பாடுகள் இருக்குன்னு நம்ம அமைதியில போயிடுறோம். ஆனா உண்மையாலுமே நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய முற்பிதாக்கள் மூலமா நடந்த காரியங்கள் நம்மள நீதியின்படி நல்லா கவனிக்கணும். ஏன்னா நம்முடைய தேவன் யாரு? நீதியுள்ள தேவன் இல்லையா? நீதியின்படி நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கை சிறைப்பட்டு இருக்கிறது. சிறைப்பட்டிருக்குன்னா முழுசுமா இல்ல, வாழ்க்கையின் ஒரு சில பகுதிகள். உதாரணத்துக்கு இப்ப பொருளாதாரம்னு வச்சுக்கோ. இப்ப எங்க அப்பா கடன் பிரச்சனை, எங்க தாத்தா கடன் பிரச்சனையில இருந்தாரு, கடன் பிரச்சனையிலேயே அவர் செத்து போயிட்டாருங்க. அப்புறம் எங்க அப்பா கடன் பிரச்சனையில இருந்தாருங்க. அதுல இருந்து கொஞ்சம் நான் மீண்டு வரலாம்னு நான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியலைங்க. எங்க அப்பாவுக்கு இருக்கிற மாதிரியே கடன் பிரச்சனை எனக்கும் இருக்குதுங்க. அப்படின்னா அப்போ நம்ம இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டதனுடைய நோக்கம் என்ன? ஏன் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்? ஏன் இன்னும் நம்ம வாழ்க்கையில இன்னும் விடிவு காலம் பிறக்கல அப்படின்னு சொன்னா, அந்த நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், இயேசுப்பாவை நம்ம ஏற்றுக்கொண்டிருந்தாலும், நீதியின்படி லீகலா ஒரு நம்ம மேல ஒரு கோர்ட் ஆர்டர் ஒன்று, நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. லீகல் சிஸ்டம் எடுத்துக்கும் இல்லைங்களா? இப்போ ஒருத்தங்களை வந்து கோர்ட்ல இருந்து ஒருத்தங்க வந்து ஆஜர்படுத்தணும்னு என்ன பண்ணுவாங்க? அவங்க மேல என்ன விடுவாங்க? லீகல் நோட்டீஸ் இருக்கும் இல்லைங்களா? லீகல் நோட்டீஸ் இல்லாம கோர்ட்ல இருந்து என்ன பண்ண முடியாது? நம்மள கூட்டு போக முடியாது. அப்போ யாரோ ஒருத்தங்க நம்ம மேல ஒரு லீகலா நீதியின்படி இவர் இந்த காரியத்தை செய்ததுனாலே இந்த தண்டனைக்கு உட்பட்டவர்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்றாரு? எனக்கு விரோதமா ஒரு நோட்டீஸ் விடுறாரு. அதனால கோர்ட்ல இருந்து வந்து என்ன பண்ணிட்டு போறாங்க? என்னைய பிடிச்சிட்டு போறாங்க இல்லையா? அப்ப இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில முற்பிதாக்கள் மூலமா வந்ததான எல்லா காரியங்களிலுமே நிறைய நேரங்கள்ல நம்முடைய முற்பிதாக்கள் செய்த காரியங்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா அவங்க செஞ்ச நிறைய காரியங்கள், அவங்க வணங்கினதான விக்கிரகங்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க ரத்தத்துல தோன்றினதான நம்மள லீகலா நீதியின்படி நம்மளுடைய ஆத்துமாவை பிசாசு சிறைப்பிடிச்சு வைக்கிறதுக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? ஒரு லீகல் நோட்டீஸா மாறிடுச்சு. அப்ப நிறைய பேரால என்ன பண்ண முடியும்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கோம், தேவனுடைய அன்பு ருசி பார்க்கிறோம், எல்லாம் நல்லதுதான். ஆனா லீகலா ஒரு சில கட்டுல இருந்து நம்மளால வெளியே வர முடியல. இதை நம்ம மறுக்கவே முடியாது. ஒருவேளை வெளிப்பிரகாரமா இன்னைக்கு நிறைய பேர் இதை ஏத்துக்கிறது கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில செஞ்சு முடிச்ச எல்லா காரியத்திலையும் எல்லாத்தையும் முடிச்சுட்டார்ல, அப்புறம் என்னங்க இன்னும் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஆனா பேசுறவங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் மறைவான பிரச்சனைகள் இருக்கிறது. யாருமே அதை ஓப்பனா பேசுறது கிடையாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் இந்த தாக்கங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ நியாயப்படி நீதியின்படி சிறைப்பட்டு போனவர்கள், அதுதான். இப்போ வந்து உதாரணத்திற்கு இந்த நீதியின்படி சிறைப்பட்டு போனவர்கள்ன்ற வார்த்தையை நம்ம பழைய ஏற்பாட்டுல ஒரு பகுதியில நம்ம வாசிக்கிறோம். இப்போ ஏசாயால ஒரு பகுதியில ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ நீதியின்படி தான் சிறைப்பட்டு போனாங்க. ஏன்னா தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனையை இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க? செஞ்சாங்க. அதனால கர்த்தர் அவங்களை என்ன பண்ணாரு? அவங்கள அடிமைகளா வேற ஊருக்கு, அவங்கள அசீரியாவுக்கும் பாபிலோனுக்கும் கர்த்தர் அனுப்பிச்சிட்டாரு. இப்ப அங்க போய் இருக்கிறவங்க அங்க இருந்து புலம்புறாங்க. அவங்க அம்மா அப்பா பாவம் செஞ்சு அங்க அடிமையா போயிட்டாங்க. அங்க போய் பிள்ளைங்க பிறந்தாச்சு. இப்ப அந்த பிள்ளைங்களும் அங்க இருந்து என்ன தெரியுங்களா பண்ணுதுங்களா? அழுகுதுங்களாம். எங்க அம்மா அப்பா பண்ண பாவத்துக்கு நாங்க என்னங்க பண்ணுவோம்? எங்களை வந்து இந்த ஊர்ல அடிமையா வச்சிருக்கிறீங்களேன்னு சொல்லி அழுகுறாங்க. இப்ப அந்த டைம்ல தான் ஏசாயா அவருடைய தீர்க்கதரிசன வார்த்தை வருது, நீதியாய் சிறைப்பட்டு போனவங்க. ஏன்னா உங்க அம்மா அப்பா செஞ்ச பாவத்தின்படி நீங்க வந்துட்டீங்க, இப்போ எங்க அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறீங்க. ஆனா இங்க இருந்து உங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். இப்ப நல்லா கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறவங்களா இருந்தா உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி பரம்பரையாய் வரக்கூடியதான தாக்கங்கள்ல இருந்து நமக்கு ஒரு விடுதலை வந்திருக்கணும். ஆனா வரலன்னு சொல்லி சொன்னா அப்ப நம்ம வாழ்க்கையில நீதியாய் ஏதோ ஒரு பகுதி என்ன இருக்குதுங்க? சிறைப்பட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அது நம்ம உணர்ந்துகிட்டு அப்படியே ஒரு கில்ட்ல உட்கார்றதுக்காக இல்லை, அதுல இருந்து டெலிவரன்ஸ்க்காக நான் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அதற்காக நம்ம முயற்சி எடுக்கணும். தேவ சமூகத்துல காத்திருந்து, கர்த்தாவே என்னுடைய முற்பிதாக்கள் வழியாக நீதியாய் எந்த காரியத்துல நான் சிறைப்பட்டிருந்தாலும், ஒருவேளை ஏன் பாவமா இருக்கலாம், ஒருவேளை எல்லாமே என் முற்பிதான்னு சொல்ல முடியாது, என்னுடைய அக்கிரம சிந்தையா இருக்கலாம், என்னுடைய அறியாமையா இருக்கலாம், என்னுடைய பேராசையா இருக்கலாம்,
பல விதத்துல நான் கிறிஸ்தவனா இருந்தும் நான் பிசாசு என்ன நீதியா லீகலா என்ன ஹோல்டு பண்றதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வாசலை நான் ஏற்படுத்தி கொடுத்துட்டேன். இப்போ ஆண்டவர் சமூகத்துல போய் நின்று கர்த்தாவே என்னை காப்பாத்தும் அப்படின்னா ஆண்டவர் காப்பாற்றவே முடியாது. ஏன் தெரியுமா? லீகலா உங்க மேல என்ன இருக்குது, ஒரு நோட்டீஸ் இருக்கு. ஏன்னா பிசாசுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. பிசாசு இல்லீகலா உங்களை என்ன பண்ண மாட்டான், அவன் தொடவே மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய நீதிமன்றத்துல இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு அனுமதியே கிடையாது. அவர் லீகல். அப்ப பிசாசு நம்ம சார்பில் அங்க போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப நிச்சயமா அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்க ஏதோ ஒரு காரியம் நீதியின்படி சிறைப்பட்டு போகும்படி நம்ம வாழ்க்கையில என்னமோ ஒண்ணு மறைஞ்சிருக்குது. அதை நம்ம அதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்திட்டாருன்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், அந்த லீகல் நோட்டீஸ். அதுதான் நீதியின்படி சிறைப்பட்டு போனவர்களையும் விடுதலை ஆக்கக்கூடிய நீதியுள்ள தேவன் யாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ பிசாசு லீகலா நம்ம மேல ஒரு கோர்ட் ஆர்டர் மாதிரி நமக்கு எதிராக கொண்டு வந்தாலும் அதிலிருந்து நம்மளை விடுதலையாக்க தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த தாக்கங்களை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பரம்பரையா இது வருதா, இல்லை என் வாழ்க்கையில ஏன் இது வருது, நான் எவ்வளவுதான் ஜாப் பண்ணாலும் என் வாழ்க்கையில ஏன் இந்த மாற்றம் வரமாட்டேனுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். அதற்கு காரணம் என்ன, அதனுடைய பின்பக்கம் என்ன? அதுக்கு காரணமா நான் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணியிருக்கேன்னா, கர்த்தாவே எனக்கு அது ஒருவேளை நான் அறியாம நான் செஞ்சிருக்கலாம், நான் செஞ்சு நான் மறந்துருக்கலாம், கர்த்தாவே எனக்கு அதை நீங்க வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல நம்ம கேட்கும்போது, நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவனா இருப்பதனாலே, நீதி உள்ள செங்கோல் அவருடைய செங்கோலா இருப்பதனாலே நிச்சயம் நமக்காக தலையிட்டு நீதியாய் சிறைப்பட்டிருந்தாலும் நம்மளை அங்கிருந்து ரிடீம் பண்ண, அங்கிருந்து விடுதலையாக்க, அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை கொண்டு வர நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவரா இருக்கிறார். சரிங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனுடைய அந்த நீதி தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய ஜஸ்டிஸ் சிஸ்டமா நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் நீதி உள்ள தேவன். அப்போ நீங்க நம்ம யோபு கவனிச்சுப்போம். யோபு சம்பவத்துல அதே மாதிரி ஒரு நடக்குது. யோபுவை பத்தி பிசாசு என்ன பண்றான்னு தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்துல போய் பேசுறான். என்ன பேசுறான்னா, அவனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க, அவன் விருதாவாகவா உங்களுக்கு கீழ்ப்படுகிறான், நீங்க அவனுடைய எல்லையை சுத்தி அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறீங்க அப்படின்றான். இப்ப இன்னொரு சம்பவம் நடக்குது. இப்போ இவருடைய பிள்ளைங்களா இருக்காங்க இல்லைங்களா, யோபுடைய பிள்ளைங்க, இவங்கெல்லாம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்க வீட்டில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் கூடி என்ன பண்ணுவாங்கன்னா, பார்ட்டி பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ யோபு என்ன பண்ணுவாராங்களே தெரியுங்களா, அவங்க பார்ட்டிலாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்காக இவர் பலியிடுவார் தேவனுடைய சமூகத்துல. ஒருவேளை தங்களுடைய இருதயத்துல தேவனுக்கு விரோதமான காரியத்தை என் பிள்ளைங்க பண்ணியிருந்தாங்கன்னா, அது நியாயப்படி பிசாசு போய் லீகலா என் பிள்ளைகளை தொடர்றதுக்கான ஒரு வாசலா அமைஞ்சிரும் சொல்லி யோபு நல்லா அறிஞ்சிருந்தார். அதனால என்ன பண்றாரு, போய் ஆண்டவர் சமூகத்துல போய் பலியிட்டு அதை சரி செஞ்சிடறாரு. ஆண்டவரே என் பிள்ளைங்க செஞ்ச தவறுகளை என்ன பண்ணுங்க, மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவரு அந்த லீகல் சிஸ்டம்ல இருந்து கிளியர் ஆயிடுறாரு. ஆமா, டெய்லிக்கு நடக்குது, ஒவ்வொரு நாளும் அது நடக்குது. இப்போ இந்த விஷயம் இவ்வளோ தெளிவுள்ளவரா அவர் இருந்த போதிலும் பிசாசு என்ன பண்றாங்க, அவரை தொடும்படியாக தேவனிடத்திலேயே அனுமதி வாங்கிட்டு இங்க வர. ஸோ நிறைய நேரம் நான் யோசிப்பேன், யோபு என்ன பாவம் பண்ணார், பாவம். இத்தனைக்கும் அவரை பத்தி சொல்லும் போது அவரை மாதிரி நீதிமான் யாருமே இல்லைன்னு இருக்குது. தேவனே சாட்சி கொடுக்குறாரு, அவனை மாதிரி நீதிமான் அவனை வச்சு செய்யணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். அவன் வச்சு முடிச்சிருவான், என்ன ஆனாலும் பரவாயில்ல. இப்ப பாருங்க, அதாவது அங்க நான் எனக்கு யோபு பத்தி பார்க்கும்போது அவன் பட்ட கஷ்டம் அதெல்லாம் இல்லை, தேவனே ஒருவனை மெச்சிக்கொள்ற மாதிரி ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்ந்துருக்கிறான் பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் சும்மா இருந்தாலும் தேவன் தான் அங்க டாபிக்கே ஆரம்பிக்கிறார். என்னுடைய தாசனாகி யோபு நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தான் ஆரம்பிக்கிறார். யோபு யோசிப்பாங்க, சும்மா தானே இருந்தேன், எல்லாரையும் நீங்களே கேள்வி கேட்டு எனக்கு எதிராக எல்லாத்தையும் திருப்பி விட்டு. ஆனாலும் பாருங்க, அந்த லீகல் சிஸ்டம்ல கர்த்தர் ரொம்ப லீகலா தான் செயல்பட்டாரு. பிசாசு லீகல் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் என்ன பண்றான், போய் அவரை தொடுறான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில யோபு எல்லாம் அறிஞ்சிருந்தான். இன்ஃபேக்ட் நடுவில் நம்ம இப்போ யோபு நான் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க கூட ஆறுதல் சொல்றேன்னு பயங்கரமா அவர் திட்டிட்டு இருப்பாங்க. நீ ஏழைகளுக்கு உதவி செய்யல, அப்புறம் விதவைங்களுக்கு ஆதரவு கொடுக்கல, அப்படி இப்படிலாம் பயங்கரமா பேசி ரொம்ப வேதனை படுத்துவாங்க. யோபுலாம் நீங்களாம் நண்பர்களடா, நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸாடா, நீங்களாம் ஆறுதல் சொல்வீங்கன்னு பார்த்தா இப்படி காயப்படுத்துறீங்களடா அப்படின்ற மாதிரிலாம் புலம்புவார். ஆனா கடைசியா கர்த்தர் தேவன் பேசுவாரு. பேசிட்டு
அதுக்கப்புறம் அவங்க நண்பர்கள் கிட்ட தேவன் சொல்லுவாரு, என்னுடைய தாசனாகிய யோபு தன்னுடைய வாயினால் என்ன பண்ணல, எந்த பாவமும் அவன் செய்யல. இப்ப என்ன தெரியுமா பண்ணுவான், உங்களுக்காக அவன் வேண்டிக்குவான், போய் நீங்க அவன்கிட்ட சொல்லுங்க. இப்ப பாருங்க, எவ்வளவுதான் லீகலா பிசாசு உள்ள நுழையணும்னு நினைச்சாலும் இந்த மனுஷன் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு வாயினாலே தேவனை தூஷியாம கர்த்தரை மறுதலிக்காம கடைசி பரியந்தம் விசுவாசத்தை காத்து கொண்டதுனால இந்த மனுஷன் மூலமா ஜஸ்டிஸ் சிஸ்டத்தை இப்போ அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாருங்க, வெளிப்படுத்துறாரு. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சோ அப்போ லீகலா ஒரு மனுஷனை தொடர்றதுக்கு பிசாசுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா அதிகாரம் எதனால அதிகாரம் இருக்குன்னு தான் நம்ம கேள்வி கேட்கணும். நம்மளுடைய கேள்வி அதுதான், எப்படிங்க ஆண்டவர் தான் என்னை விடுதலை ஆக்கிட்டாரு, ஆண்டவர் வந்து சிலுவையில துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி எல்லாம் பண்ணிட்டாரு, எல்லாம் ஓகே தான். அப்போ உங்க வாழ்க்கையில எல்லாமே செல்வ செழிப்பா, எல்லாமே ரொம்ப டாப்பா, ஒண்ணுமே பிரச்சனை இல்லாம உங்களால வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அப்ப இன்னும் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்குங்க, மறைவான பிரச்சனைகள் இருக்கு. மறைவான ஒரு சில பிரச்சனைகள்ன்றதை விட அது பிரச்சனையை கூட மூடி மறைச்சிருவோம். ஒரு சில சுபாவங்கள் இருக்கும் பாருங்க, அப்பா கிட்ட இருந்த மாதிரியே சுபாவம் பிள்ளைக்கு வரும். ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பல வருஷமா சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனா அப்பா கிட்ட இருக்கிற மாதிரியே பிள்ளைக்கு சுபாவம் வரும். அப்ப காரணம் என்ன, லீகலா நம்ம வாழ்க்கையில பிசாசு நுழைவதற்கான ஏதோ ஒரு தாக்கம் ஒண்ணு இருந்திருக்கிறது. அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம தேவ சமூகத்துல ரெகக்னைஸ் பண்ணுவோம். நம்ம ஆண்டவரே எனக்கு அது உணர்த்துங்க, பிசாசு நியாயப்படி வர்ற தாக்கம் என்ன. கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு, நம்ம இப்போ அடுத்த நம்ம நீதியின்படி நம்ம நடக்கிற இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, நீதியின்படி நமக்கு சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். இந்த ரத்தத்தை வச்சு நீங்க கோர்ட் ரூம்ல பிளட்ஜ் பண்ணீங்கன்னா அதை மேற்கொள்றதுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. அல்லேலூயா. அப்போ கோர்ட்ல என்னதான் பிசாசு லீகலா கொண்டு வந்தாலும் அதை விட லீகல் சிஸ்டம் ஓவர் ரைட் பண்றதான ஒரு பவர் எதுக்கு இருக்கு தெரியுமா, சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்துக்கு இருக்கு. அப்போ நம்ம எல்லாருமே இயேசுவின் ரத்தத்தினாலதான் நம்ம என்ன பண்ண முடியுங்க, பிசாசுனுடைய நியாயப்படி வருகிற தாக்கங்களை என்ன பண்ண முடியும், ஜெயம் கொள்ள முடியும். நமக்கு ஜெயம் உண்டு இல்லைங்களா? அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு வக்கீல் உங்க சார்பில் ஒரு வக்கீல் வைக்கிறீங்க ஒரு தரப்புல, அவர் வந்து இது வரைக்கும் ஒரு 100 கேஸ் எடுத்திருக்கிறாரு, 100 கேஸ்லயுமே அவர் தான் ஜெயிச்சாருன்னா அந்த வக்கீலை நம்பி நீங்க எவ்வளவு காசுனாலும் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? ஏன்னா தெரியும் அவர் இது வரைக்கும் ஒரு கேஸ்லயே அவர் தோத்து போனதே இல்லை. எனக்காக மத்தவங்க கொடுக்கறத விட நான் அதிகமா கொடுக்குறேன் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தோல்வி அவருடைய சரித்திரத்துல இல்லை. இப்ப அப்படிப்பட்டதான வழக்குரைஞர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சொந்த ரத்தத்தினால நம்மளை மீட்டிருக்கிறார். அப்போ கோர்ட் ரூம்ல அந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி நீதியின் செங்கோல் வச்சிருக்கிறதான தேவனுக்கு முன்பதாக போய் நம்ம ஜெபிக்கும் போது எந்த தைரியத்துல போய் ஜெபிக்கிறோம் தெரியுமா, எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். அப்போ லீகலா பிசாசு என் குடும்பத்தை தொடர்றதுக்கோ, என் வாழ்க்கையை தொடர்றதுக்கோ, எங்க அப்பா மாதிரி என்னைய மாத்துறதுக்கோ, எங்க தாத்தா மாதிரி என்னைய மாத்துறதுக்கோ, பொருளாதார நெருக்கடியில வைக்கிறதுக்கோ, மரணத்தை கொண்டு வர்றதுக்கோ, வியாதியை கொண்டு வர்றதுக்கோ பிசாசு லீகலா அதிகாரம் வச்சிருந்தாலும் அந்த லீகல் சிஸ்டம் மேல அதிகாரம் உள்ள ஒரு வல்லமை ஆண்டவராக இயேசுவின் ரத்தம் இருக்குது. அதனாலே கர்த்தர் நீதி உள்ளவரா இருக்கிறதுனால, அவருடைய நீதியின் செங்கோல் இருக்கிறதுனால அவர் எனக்காக என்ன பண்ணுவாரு, நிச்சயமா வெற்றி தருவார். நான் அதை தான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை அதுதான். இயேசுவின் ரத்தம் தான் என் நம்பிக்கை, இயேசுவின் ரத்தம் தான் எனக்கு ஜீவன், இயேசுவின் ரத்தம் தான் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நீதியை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இப்ப இந்த நீதியை ஒவ்வொரு நாளும் நான் தேவ சமூகத்துல போய் நான் நிலைநாட்ட வேண்டியது அவசியமா இருக்குது. சரிங்களா? இது நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்லியிருக்கேன். இதனுடைய பெரிய டீச்சிங் தான் அந்த கோர்ட் ரூம், பரலோக நீதிமன்றம்ன்ற தலைப்புல ஆண்டவர் சித்தமான உங்களோடு கூட நான் அடுத்து பேசுறேன். இப்போ அவரை பத்தி சொல்லும் போது அவர் நீதியை விரும்புகிறார், அக்கிரமத்தை வெறுக்கிறார். அடுத்து அதே 9வது வசனத்துல பாக்குறோம், தேவன் உமது தோழரை. தோழர்னா யாருங்க? இப்ப நம்ம இந்த திராவிட கட்சி, இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிலாம் தோழர் வாங்க தோழரே அப்படின்லாம் அந்த தோழரா இல்ல. இந்த தோழர்கள்னு சொல்றது என்ன அப்படின்னா, அதாவது குமாரனோடு கூட இருந்ததான தேவ தூதர்கள், அவங்களதான் சொல்றாங்க தோழர்கள் அப்படின்னா தூதர்கள். சரிங்களா? தோழர்களை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ண. நாங்க வேற யாரையுமே தேவன் அனாயிண்ட் பண்ணல, அபிஷேகம் பண்ணல. குமாரனை அவர் என்ன பண்றாருங்க, மாம்ச உருவத்துல வந்ததான வார்த்தையாகிய தேவன் அவர் அபிஷேகம் பண்றாரு. அதுக்கப்புறமா அவர் மூலமாக எல்லாவற்றையும் அஸ்திபாரப்படுத்தி அவர்களை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் பாருங்க, அவர் சொல்றார் 11 அழிந்து போகும் நீரோன் இழைத்திருப்பீர், அவையெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போகும், ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறி போகும், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள்
முடிந்து போவது இல்லை. சோ இப்ப இங்க ஜீசஸோடைய நேச்சர், சுபாவத்தை பற்றி பார்க்கிறோம். இப்ப தேவ தூதர்களோடு ஒப்பிட்டு அவர் எவ்வளவு மேலானவர்னு சொல்லியாச்சு. இப்ப அடுத்ததா அவர் எப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் வானத்தை ஒரு சால்வையை போல என்ன பண்றாருங்களா, சுருட்டுறாராம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வீட்டுல காலையில தூங்கி எஞ்சன பெட்ஷீட் மடிச்சு வைக்கிறோம்ல, அந்த மாதிரி வானத்தை என்ன பண்றாருங்களா, அவர் சுருட்டுறாராம். அப்பொழுது மாறி போகும், ஆனால் நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உங்களுடைய ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை. அவர் என்றென்றும் நிலைத்திருக்கிறதான தேவன். அடுத்து பாருங்க, மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவரு சொன்னது உண்டா? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகும் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாம் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள் அல்லவா? அப்போ தேவ தூதர்களோடு கூட ஒப்பிடுறதுக்கு தேவ தூதர்கள்லாம் பெரிய ஆளுங்களாம் கிடையாது. இயேசு அவர்களை விட பெரியவர் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா தேவ தூதர்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவங்களுடைய செயல்பாடு என்னன்றதையும் இந்த அப்போஸ்தலன் சொல்றார். என்னன்னா, அவர்கள் எதற்காக அனுப்பப்படுகிறார்கள்? நமக்கு உதவி செய்யும்படி, நமக்கு பணிவிடை செய்கிறதான ஆவிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப தேவ தூதர்களை நம்ம கட்டளையிட வேண்டியது அவசியம். நிறைய நேரங்கள்ல நம்ம ஜெபிக்கும் போது தேவ தூதர்களுக்கு நம்ம வேலையே கொடுக்கறதே இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு சம்பவம் அதுல ஒரு ஊழியக்காரருடைய காரியத்தை நான் கேட்டேன். அவருடைய செய்தியை நான் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் சொன்னார். அப்போ அவர் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலிக்காக அவங்க ரொம்ப ஆபத்துல, அவங்க ரொம்ப நெருக்கத்துல இந்த பாஸ்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, பாஸ்டர் எங்களுக்கு ஜோம் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னும் போது இவர் ஜோம் பண்றாரு. ஜெபிக்கும் போது இவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. பாத்தீங்கன்னா அந்த யாருக்காக ஜோம் பண்றாரோ அவங்க பக்கத்துல 2 மனிதர்கள் நிற்கிறத பாக்குறாரு. நல்லா பயங்கரமான ஒரு வாட்ட சாட்டமா இருக்கக்கூடிய 2 மனிதர்கள். அவருடைய முகம் நல்ல பளீர்னு இருக்குது. இவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு, இவங்க 2 பேரும் தூதர்கள் இவங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாரு. இவருடைய கண்களுக்கு நல்லா தெரியுது. இப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்க. அவங்க சொல்லிக் கொள்றதை இவர் கேட்கிறார். அவங்களுடைய கான்வர்சேஷன், அந்த தேவ தூதர் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள பேசுகிறத இவர் இந்த ஊழியக்காரர் கேட்கிறார். இவருக்கு எப்படி கேட்குதுன்னா, தேவனால நம்ம அனுப்பப்பட்டிருக்கிறோம், ஆனா தேவன் இவங்களுடைய வாயிலிருந்து பிறக்க போகிற கட்டளையின் நிமித்தமாக தான் நமக்கு வேலையை கொடுப்பாரு. ஆனா இவங்க என்ன பண்ணலன்னா, இவங்க எனக்கு கட்டளையே கொடுக்கல, நமக்கு கட்டளையே கொடுக்கல அப்படின்னு சொல்லி, எனக்கு கர்த்தரை நீ எதற்காக இந்த பூமிக்கு அனுப்புனாரோ அந்த வேலையை நான் இன்னும் செய்யலன்னு சொல்லி அந்த தூதர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம், வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதை பார்த்த உடனே இந்த ஊழியக்காரருக்கு புரிஞ்சிருச்சு, ஓஹோ இதுதான பிரச்சனை, எல்லாம் கரெக்டா தான் இருக்குது, ஆனா இவங்க வாயிலிருந்து அவங்களுக்காக கர்த்தர் நியமித்திருக்கிற தூதர்களுக்கு இவங்க என்ன பண்ணல, கட்டளையிடவில்லை. தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு விசேஷமான ஒரு செக்யூரிட்டி நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஹை லெவல் செக்யூரிட்டி கொடுத்திருக்கிறார். யாரு தெரியுமா? தேவ தூதர்கள். சோ இதுல நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? நம்ம அவர்களுக்கு கட்டளையிடணும். நம்ம அவங்களுக்கு தேவ தூதர்களுக்கு நம்ம கட்டளையிடணும். எனக்காக உதவி செய்யும் தேவ தூதர்கள் எனக்கு முன் செல்வார்களாக, நான் பணிவிடை செய்யும்படி, என்னுடைய ஆபத்து காலத்துல எனக்கு உதவி செய்யும்படி, நான் வாகனத்துல போகும்போது எனக்கு பாதுகாப்பு தரும்படி எனக்கு தேவ தூதர்கள் உதவி செய்வார்களாக என்று சொல்லி நம்ம கட்டளையிடணும். இதற்காக அவங்க வெயிட் பண்றாங்க. அவங்க அதற்காக தான் நியமிக்க. உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யறதுக்கு தூதர்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம பக்கத்திலே தான் இருக்கிறாங்க, ஆனா நம்மளாலதான் என்ன பண்ண முடியல தெரியுமா, பார்க்க முடியல. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா தேவ தூதரை நம்ம பார்க்க முடியும். நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த உதாரணம் சொன்னேன்னு நினைக்கிறேன். செல்வின் அண்ணா அவங்களுடைய உதாரணம் நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? பாஸ்டர் செல்வின் அவங்களுடைய அந்த ஊழியத்துல அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க நார்த் இந்தியா போனாங்க. ஒரு இசைக்கு மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, தெரியாது. ஓகே, நான் சொல்றேன். இப்போ என்னுடைய அண்ணன், அவர் எங்க பெரியமா பையன், அவர் வட இந்தியாவில் மிஷினரியா இருக்கார். அவர் தடவை அவர் மனைவியை கூட்டிட்டு ஊழியத்துக்காக போனாங்க. அது ரொம்ப கிராமப்புறமான ஒரு பகுதி. அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது நாகரிகமே வளராத ஒரு இடம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் அங்கே ஒரே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அந்த எப்பயாவது ஏதாவது ஒரு ட்ரெயின் நிற்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரெயின் நிற்கிற நேரத்தில் இவங்க அங்கே இறங்கி அந்த ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு, இப்போ அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வீடும் அப்போ இல்லை. அதனால ஒட்டுமொத்தமாக வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ பெட்டி பெட்டியாக தூக்கிட்டு போவாங்க. 2 பேர் தான், கணவனும் மனைவியும் தான்.
பெட்டி பெட்டி, இவருக்கு 4 பெட்டி, அவங்களுக்கு 4 பெட்டி, இப்படி பெட்டி பெட்டியாக தூக்கிட்டே தான் போகணும். அப்போது அந்த கிராமத்தில் ஊழியத்தை முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகணும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வரும். அங்கே அவ்வளோ ஆட்கள் ஏறாதனால ட்ரெயின் ரொம்ப நேரம்லாம் நிற்காது. மிஞ்சி போனால் ஒரு நிமிஷம் நிற்கும். அது 1 நிமிஷத்துக்குள்ள பிளாட்ஃபார்மும் கிடையாது. பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா ட்ரெயின் எவ்வளோ உயரமாக இருக்கும்னு தெரியும்ல உங்களுக்கு. இப்படி ஏறணும், வெர்டிக்கலாக இருக்கும் அந்த படி. அதில் ஏறுறது ரொம்ப கஷ்டம். பெட்டி வச்சுட்டுலாம் தூக்கி ஏறுறது கஷ்டம். இப்போ உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை. அதனால் அந்த டைமில் அவருக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நினைவுபடுத்தினோடனே, கர்த்தாவே எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஆட்களை கர்த்தரை எழுப்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ட்ரெயின் வந்துருச்சு. ட்ரெயின் ஸ்லோவாக அந்த உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே வரும்பொழுது பக்கத்தில் ஒரு நபர் ஒருவர் வந்தார். நபர் வந்துட்டு அவரே வந்து கேட்டார், ஐயா எங்கே போகிறீங்க? இந்த மாதிரி நாங்கள் இந்த ஊருக்கு போகிறோம். சரி நான் உதவி செய்கிறேன் உங்களுக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு ஏறுங்க அப்படின்னோடனே எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணியும் ஃபஸ்ட்டு ஏறிட்டாங்க. ஏறினதுக்கப்புறம் அவர் கீழே இருக்கிற எல்லா பெட்டியும், நல்லா ஃபுல்லாக இருக்கிற எல்லா பெட்டியும் தூக்கி அவர் மேலே கொடுத்துட்டார். எங்கள் அண்ணன் கடைசி பெட்டியை வாங்கிட்டு இப்படி உள்ள வச்சுட்டு இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த நபரை காணும். பிளாட்ஃபாரத்தில் யாருமே கிடையாது, ஒரு மனுஷனும் கிடையாது. அது கிராமமான பகுதி, பகல் வேலையில் வேற போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த மனுஷன் யாருன்னே கடைசி வரைக்கும் அவருக்கு தெரியல. அப்போ ஆவியானவர் உள்ள இருந்து அவரோட பேசினாராம், நீ உதவி கேட்டல, நான் அனுப்பின தூதன் தான் அவன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசினான். அப்போ தூதர்கள் பிசிக்கலா வந்து ஹெல்ப் பண்ண முடியும். நீ ஒருவேளை நீங்க இதை கட்டுக்கதைன்னு நினைக்கலாம், இல்லை டுபாகூர்னு நினைக்கலாம், அது உங்களை பொறுத்தது. ஆனா கர்த்தர் நிச்சயமாலுமே தூதர்களை அனுப்பி பிசிக்கலா நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவர் உதவி செய்கிறார். இந்த தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் அதே மாதிரி அற்புதங்களை செய்ய உண்மை உள்ளவரா இருக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இது எதை பொறுத்து இருக்குது? நீங்க தேவனோடு இருக்கிற உங்களுடைய கமிட்மெண்ட், நீங்க தேவனோடு உங்களுக்கு இருக்கிற உறவு, நீங்க எந்த அளவுக்கு இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு அவருடைய சமூகத்துல அந்த தைரியத்தோட சிங்காசனத்துக்கு முன்பதாக வந்து நீங்க ஜெபிக்கிறீங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். மற்றபடி நான் இந்த மாதிரி தேவதூதர் எனக்கு உதவி செஞ்சனால நான் ரொம்ப பெரிய கிரெடிட் வாங்கினவன், நான் ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு மேன்மை பாராட்டுறதுக்கு எதுவுமே இங்க கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருக்காகவும் உதவி செய்கிற தேவதூதர்கள் ஆயத்தத்தோட தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம தான் என்ன பண்ணல, அவர்களை பயன்படுத்தல, நம்ம தான் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கல. அப்போ இனி நீங்க வெளியில போகும்போது நீங்க சொல்லுங்க, எனக்காக பாதுகாக்கிறதான தேவ தூதர்கள் எனக்காக பணிவிடை செய்வார்களாக. நான் எல்லா நேரமும் நான் கார்ல உட்காரும் போதோ பைக்ல உட்காரும் போதோ இங்கிருந்து பக்கத்துல போறதா இருந்தாலும் நான் அந்த ஒரு ஜெபம் என் மனசுக்குள்ள நான் செஞ்சுட்டு தான் நான் கிளம்புவேனே. ஏசப்பா எனக்காக உதவி செய்கிற தேவ தூதர்களை எனக்காக நீங்க கட்டளை இடுங்க. அதே மாதிரி நம்முடைய வீட்டில் யாராவது ஒருத்தர் வெளியே போறாங்க, வெளியே ஜேர்னி போறாங்க அப்படின்னா, கணவன்மார் போறாங்கன்னா மனைவிமார்கள் கண்டிப்பா ஜெபிக்கணும். என்னுடைய கணவனை காக்கும்படி தேவ தூதர்களை நீங்க என்ன பண்ணுங்க, அனுப்புங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயமா சொல்லணும். ஏன்னா தேவ தூதர்கள் வசனம் தெளிவா சொல்லுது, அவர்களுக்கு வேற வேலையே கிடையாது, நமக்கு உதவி செய்யறது தான் அவங்க வேலையே. 24 ஹவர்ஸும் நமக்கு உதவி செய்ய தான் இருக்கிறாங்க. அதே போல இரவு நேரத்துல வீட்டை சுற்றி நம்ம என்ன பண்ணணும், கட்டளையிடணும். என்னுடைய வீட்டை சுற்றி தீமை அணுகாதபடிக்கு இரவு நேரத்துல மந்திர வல்லமைகள், சூனிய வல்லமைகள், மரண வல்லமைகள் என் குடும்பத்தை அணுகாதபடி என் வீட்டை சுற்றி உருவின பட்டயத்தோட தேவ தூதர்களை கர்த்தாவே நீங்க என்ன பண்ணுங்க, கட்டளையிடுங்க, பாதுகாப்புக்காக கட்டளையிடுங்க. இது வந்து சாதாரண ஜெபம் இல்லைங்க, இது லிட்டரலாவே ஆவி மண்டலத்துல நடக்கிற ஒரு காரியம். ரீசெண்டா ஒரு குறிப்பிட்ட வாரத்துக்கு முன்பதாக ஒரு செய்தியை, ஒரு சாட்சியை நான் கேட்டேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு மந்திர சூனியக்காரரா இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன். அவரு அப்படிப்பட்டதான ஒரு மந்திரம், அதாவது பாத்தீங்கன்னா அந்த கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, உடம்புல இருந்து ஆவி வெளியில போய் எல்லா டிஸ்ட்ரக்ஷனும் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறதான ஒரு ஒரு துன்மார்க்க மனுஷனா இருந்தார். ஆனா ஏசப்பா அவரை தொட்டு ரட்சித்து அவர் ஆண்டவருக்குள்ள அவர் வந்துட்டாரு. இப்ப ஊழியத்தினர் இப்ப அவர் வந்தபோது அவர் சொன்ன ஒரு காரியம், அவர் ஸ்பெசிஃபிக்காவே இவர் எதுல ரொம்ப டெக்னிக்கா அவர் வேலை செய்வார்னா, கூடு விட்டு கூடு பாஞ்சு போய் யாராவது ஒருத்தருக்கு தீமை செஞ்சுட்டு வரணும். அவன் வீட்டுக்குள்ள போறதே தெரியாது. அவங்க வீட்டுக்கு போவாங்க, ஏதாவது ஒன்று போய் செஞ்சுட்டு வந்துடுவா. அடுத்த நாள் அந்த வீட்டில் பிரச்சனை, சண்டை, சச்சரவு, ஏதோ ஒன்று பிரிவினம், மரணம், ஏதாவது ஒன்று வந்து அந்த வீட்டில் ஒரு தீமை வரும். அப்போ ஒரு நாள் ரொம்ப அதிகமான ஒரு விலை கொடுத்து ஒரு மனுஷன் போய் இவங்களுக்கு போய் ஒரு தீமை செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. இவர் அந்த காசை வாங்கிட்டு இவர் போறாரு. போய் பார்த்தா அவங்களுடைய வீட்டை ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்கும் போதே அந்த வீட்டை சுற்றி அப்படியே ஒரு அக்கினி,
வீட்டை சுற்றி அப்படியே நெருப்பு பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. இப்ப இந்த மனுஷன் யோசிக்கிறார், நம்ம வந்து இப்ப எப்படி போறோம் டிரான்ஸ்ல, அதாவது நான் வந்து ஆவியில போறேன், ஆனா இது வந்து பிசிக்கலா என்னைய ஒண்ணுமே பண்ணாதே, பிசிக்கலா எரிகிற அக்கினி மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஒரு பக்கத்துல போறாரு. ஆனா பக்கத்துல போனா நெருங்கவே முடியல. இவர் உற்று பார்க்கிறார், உள்ளே 4 மனிதர்கள், உயரமான மனிதர்கள், அந்த வீட்டை விட உயரமான 4 பெரிய அந்த உருவம் உள்ள 4 மனிதர்கள் அந்த வீட்டை சுற்றி அப்படியே நடந்துகிட்டே இருந்தாங்க. இதை பார்த்த உடனே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் என்கவுண்டர் பண்றாரு, ஃபர்ஸ்ட் டைம் அவர் பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம், தேவனுடைய பாதுகாப்பை பெற்ற ஒரு குடும்பத்தை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறாரு. இது பார்த்த உடனே இவருக்கு பயங்கர ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே, எத்தனையோ பேருக்கு என்னமோ தீமையெல்லாம் பண்ணியிருக்கோம், ஆனா யார் வீட்லயும் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி அப்பதான் அவருக்கு உண்மையாலுமே, அப்போ நம்ம செயல் நம்ம ஒரு வல்லமையை நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த வல்லமையை காட்டிலும் பெரிதான ஒரு வல்லமை ஒண்ணு இருக்குதுன்றது அப்பதான் அவர் உணர்ந்தார். அப்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் ஆண்டவருக்குள்ள வந்தார். நான் வந்து அவர் சொன்ன சாட்சியினுடைய ஒரு சின்ன பாகத்தை தான் சொன்னேன், ஆனா அவருடைய சாட்சி ரொம்ப பெரிய ஒரு சாட்சி. அதை நான் கேட்டு ரொம்ப ஆச்சரியமா நான் கேள்விப்பட்டேன். பாருங்க, நம்ம தேவனுடைய பிள்ளைங்களா நம்ம என்ன பண்றது இல்லை தெரியுங்களா, நம்மளுடைய அதிகாரத்தை நம்ம பயன்படுத்துறது இல்லை, அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆவி மண்டலத்துல இவ்வளவு காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லி நம்ம மண்டைக்கு ஏறவே மாட்டேன். ஆனா உண்மையாலுமே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா நம்மளை சுற்றி இருக்கிறதான பிசாசுடைய சேனைகளையும் பார்க்க முடியும், அதே நேரத்துல நமக்காக பணிவிடை செய்கிறதான தேவ தூதர்களை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும் இல்லைங்களா. அன்றைக்கு நம்ம அந்த தீர்க்கதரிசியினுடைய நம்ம ராஜாக்கள்ல வாசிக்கிறோம் இல்லைங்களா, அவர் என்ன பண்றாரு, அந்த கேயாசி என்ன பண்றாருன்னா வந்து கேட்கிறாரு, யா இந்த மாதிரி எதிராளிகள்லாம் சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படின்ன உடனே தீர்க்கதரிசி ஜெபம் பண்றாரு, இந்த வேலைக்காரனுடைய கண்ணை கொஞ்சம் திறங்க அப்படின்ன உடனே அவன் கண்ணு ஆல்ரெடி திறந்தா இருந்துச்சு, அப்ப வேற ஒரு கண்ணு இருந்துச்சு. என்ன கண்ணு? ஆவிக்குரிய கண்கள். திறந்த உடனே பாத்தீங்கன்னா அவன் பாக்குறான், சுற்றி மலை எங்கிலும் சுற்றி ரதங்கள் நிற்க அவன் பார்க்கிறான். அப்படியே அக்கினிமயமான ரதம் சுத்தி நிக்குது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்பதான் ஏன் பார்த்தோம், ஒண்ணுமே இல்லை. இப்ப பார்த்தா என்ன, அதாவது எதிரிகள் ஒரு வளையத்துல நிக்கிறாங்க, அந்த வளையத்தை தாண்டி இவங்களுக்கு உதவி செய்கிறதான ஒரு பெரிய அக்கினி ரதங்கள் ஃபுல்லா நிக்கிறத அவன் பாக்குறான். இப்ப பாருங்க, இதுதான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுறதுக்கு ரொம்ப அவசியமான ஒரு காரியம். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டா கிரியை செய்கிற பிசாசின் சேனைகளையும் பார்க்க முடியும், நமக்காக உதவி செய்கிற தேவ தூதர்களுடைய சேனையும் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம கரெக்டா நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய ஜெபம் கரெக்டா இருக்கும். நம்ம சொல்லி நம்ம ஜெபிப்போம். எதற்காக ஜெபிக்கணும், நம்முடைய ரெக்வெஸ்ட் நம்ம கரெக்டா இருக்கணும். கர்த்தாவே என்னுடைய எல்லைகள், அப்போ இன்னிலிருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, தேவ தூதர்களை வீட்டை சுற்றி என்ன பண்ணணும், பணிவிடைக்கு நம்ம கட்டளையிடணும். இயேசுவின் நாமத்தினாலே நானும் என் குடும்பமும் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டதுனாலே இப்போ நான் கட்டளையிடுறேன், என்னுடைய வீட்டை சுற்றி என்ன பண்ணணும், தேவ தூதர்கள் உருவின பட்டயத்தோடு இருப்பார்களாக. அவர்கள் எந்த தீமையோ சேதமோ உள்ள வராம என்னை என்ன பண்ணணும், அவங்க பாதுகாக்கணும். அதற்காக தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்ப இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், அவங்க சும்மா அவங்களுக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இருப்பாங்க. ஏஞ்சல்ஸ்க்குலாம் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல நம்ம விட்டு வச்சிருக்கோம், அவங்களுக்கு நம்ம வேலை கொடுக்கணும். சோ அதற்கு கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார், இயேசுவின் ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கைய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மேற்கொண்டு நம்ம அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சோ இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், தேவ தூதர்களை பத்தி நம்ம இங்க படிச்சிருக்கிறோம். தேவ தூதர்கள் யார் என்றும் தேவ தூதர்களோடு ஒப்பிட்டு குமாரன் எவ்வளவு மேலானவர் அப்படின்றதை நம்ம பார்த்திருக்கிறோம். சரிங்களா, அடுத்தது 2வது அதிகாரத்துக்கு போவோம். வாசிக்கலாமா? ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? போதும். இன்னைக்கு ஆக்சுவலி எங்களுடைய செய்தியில நான் பேசின வார்த்தை இந்த எபிரேயர் 2வது அதிகாரம் 2-4 வசனங்கள் தான் இன்னைக்கு நான் செய்தியில காலையில ஆராதனையில நான் பகிர்ந்து கொண்டேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ரட்சிப்புன்ற ஒரு காரியத்தை பத்தி தூதர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார் இந்த அப்போஸ்தலர். ஏன்னா ரட்சிப்புன்றது தேவ தூதனுக்கு கொடுக்கப்படுற ஒரு காரியம் இல்லை. அப்படின்னா விழுந்து போன லூசிஃபரை கர்த்தர் என்ன பண்ணிருக்கலாம், ரட்சித்திருக்கலாம்.
அவனுக்கு ஏதாவது மனம் திரும்புறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு ஆண்டவர். பரவாயில்ல, அது என் பிரியமில்லாத யோசனை வந்துச்சு, உன்னை மன்னிச்சு விடுறேன்லாம் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. இப்போ விழுந்து போன சத்ரு, விழுந்து போன தூதன் நம்ம மேல அவ்வளோ கோபம் கொள்றதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? எனக்கு கிடைக்காத அந்த மன்னிப்பு, அந்த கிருபை இவனுங்களுக்கு ஏன் இவ்வளோ, கர்த்தர் இவனுங்களுக்கு ஏன் அவ்வளோ கொடுக்குறாரு? இதை அவனால புரிந்து கொள்ளவே முடியல. அதுதான் அவனுடைய உக்கிர கோபம். பிசாசு நம்மளை பற்றி அவ்வளவு எரிச்சலோட கோபத்தோடு இருக்கிறது காரணம் என்ன? அவனுக்கு வழங்கப்படாத மன்னிப்பு நமக்கு வழங்கப்படுகிறது, அவனுக்கு கொடுக்கப்படாத கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ ரொம்ப முக்கியமா அதுதான் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஏனெனில் தேவதூதர் மூலமாக சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கையும் கீழ்ப்படியாம நீதியான தண்டனைக்கு வரத்தக்கதாக அவருடைய வசனம், அதாவது பழைய ஏற்பாட்டில் பேசப்பட்ட எல்லா வார்த்தைகளுமே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே உறுதியாக்கப்பட்டதும். ஸோ இயேசு கிறிஸ்து மூலமா சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது, அப்போஸ்தலர்கள் மூலமா உறுதியாக்கப்பட்டது. அடுத்ததா அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும். ஸோ அற்புத அடையாளங்கள் அப்போஸ்தலர்களால் நடந்தது இல்லையா, அது. அடுத்ததா தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும், அதாவது மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்புனாங்க இல்லையா, சொஸ்தமாக்குனாங்க, அதெல்லாம் நடக்குது. தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான, வாசிங்க அந்த வசனம், என்ன வார்த்தை என்னங்க, ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? பாருங்க, இது ரொம்ப ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு வார்த்தை, ஒரு எச்சரிக்கிறதான வார்த்தை. ரட்சிப்பை குறித்து கவலையத்தவங்களா, ஏதோ ரட்சிக்கப்பட்டவங்க, வந்தேன் 40 வருஷமா நான் சர்ச்சுக்கு வரேங்க அப்படின்னு பெருமையா சொல்றதுல நம்மளுடைய வாழ்க்கை இருக்கவே கூடாது. அதுல பெருமை பாராட்டலே நமக்கு இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? ரட்சிப்பு காத்துக்கொள்றது ரொம்ப கஷ்டம். ரட்சிப்பை பெற்றுக்கொள்றது எளிமை, ஈஸி. ஆனா ரட்சிப்பை காத்துக்கொள்றது ரொம்ப கடினம். அது கஷ்டப்பட்டு தான் நம்ம செய்யணும். ஏன்னா அது சாதாரணமானது அல்ல. ஏன்னா தேவ தூதர்களுக்கு அது கிடைக்கல, ஆனா நமக்கு அதை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அவருடைய கிருபையினாலே நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய கிருபையினாலதான். யோசிச்சு பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தோமா, அதுக்கப்புறம் நம்ம பாவம் செய்யாமே இருந்தோமா? இல்ல, எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம், கரெக்டா? ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாவம் செஞ்சிருந்தா நியாயப்படி என்ன இருக்கணும்? கர்த்தர் அந்த நொடியே என்னை என்ன பண்ணியிருக்கணும்? அவருடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி இருக்கணும். ஆனா நான் திரும்ப தேவ சமூகத்துல நிக்கிறேன், அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு அவரோடு கூட தேவனுடைய ஆலயத்தில் அவர் ஆராதிக்கிறேன். எனக்கு எதனால இவ்வளோ கிருபை கிடைச்சது? ஏன்னா என் மேல இருந்ததான ரட்சிப்பு அவ்வளவு பெரிதா இருக்குது. ஆனா இந்த ரட்சிப்பை குறித்து நான் தான் நிறைய நேரம் என்ன எல்லாம் போயிட்டேன், எண்ணம் இல்லாதவனாக நான் போயிட்டேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில இந்த தேவ தூதனுக்கு கிடைக்காத ரட்சிப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளை விட எல்லா விதத்திலும் யோக்கியமானவங்க தூதர்கள். நம்மள மாதிரி விழுந்து போனவங்களோ அப்படிலாம் இல்லை. அதாவது விழுந்து போன ஒன்ஸ் விழுந்தது தான். ஆனா அவங்க யாருக்குமே கொடுக்கப்படாத ரட்சிப்பு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இப்ப இதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த ரட்சிப்பை உறுதிப்படுத்துறதுக்காக இயேசு வந்தா. இயேசுக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள் வந்தாங்க. அப்போஸ்தலர் கையில அவ்வளவு அற்புதம் நடந்துச்சு, அடையாளம் நடந்துச்சு. இது எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சு. இவ்வளோ விஷயம் உங்க கண்ணு முன்னாடி நடந்திருக்க, நீங்க இந்த ரட்சிப்பை பத்தி இவ்வளவு சாதாரணமா அப்படியே அசட்டு தன்மையா அசால்ட்டா உட்கார்ந்து நிக்கிறீங்களப்பா, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த நிருபத்தை எழுதின அப்போஸ்தலன் சொல்றாரு, இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்றது, பெற்றுக்கொள்றது ஈஸி, காத்துக்கொள்றது கஷ்டம். ஸோ 2 காரியங்களை நம்ம பார்க்கணும். எதற்காக கர்த்தருடைய ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்படுது? சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. எதற்காக நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? சாட்சியா இருக்க, அவருடைய சாயல். ஓகே, வேற ஏதாவது? 2 முக்கியமான காரியங்கள் நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. முதலாவது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம், சரிங்களா? அஃப்கோர்ஸ் நீங்க சொன்னதெல்லாமே அதுல ஒரு பார்ட், பட் முக்கியமான 2 வரிகள்ல நான் சொல்ல விரும்புறேன். முதலாவது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். இப்ப தேவதூதர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுற, எதனாலயா இவனை திரும்ப திரும்ப மன்னிக்கிறார்? இந்த பில்லி எவ்வளவு ஐயக்கத்தனம் பண்ணியிருக்கிறான், ஆனா இவனுக்கு மாத்திரம் எனக்கு ஒரு தாட்டு கூட அந்த மன்னிப்பு கொடுக்கல. ஆனா பில்லிய இத்தனை முறை மன்னிக்கிறார். ஒரு நாளைக்கு எத்தனை தானே நான் பாவம் செஞ்சாலும் பில்லியை மன்னிக்கிறார். இது பேர் தான் கிருபையின் ஐஸ்வர்யம். அடுத்து 2வது என்ன அப்படின்னா, தேவனுடைய படைப்பிலே தலை சிறந்த படைப்பாக நான் இருக்க வேண்டும் என்பதற்காக. சரிங்களா? அதுக்கு 2 வசனத்தை நான் சொல்றேன் பாருங்க. அந்த வசனத்தை ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதனுடைய தலைப்புல தான் நான் இன்னைக்கு செய்தியை நான் பேசினேன். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன்.
பாருங்க. ஸோ முதலாவது நாம் பார்க்கிறது, நம்ம எதற்காக முதலாவது கிருபையின் ஐஸ்வர்யம். எபேசியர் 2:4 மார்க் பண்ணிக்கோங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அப்படின்னு வாசிக்கணும். எபேசியர் 2:4 கிருபையின் ஐஸ்வர்யம். அடுத்தது இரண்டாவதா தேவனுடைய தலை சிறந்த படைப்பு. எபேசியர் 2:10. 2 காரியத்துக்காக தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். சரியா? முதலாவது என்னதுங்க? கிருபையின் ஐஸ்வர்யம், எபேசியர் 2:4. அடுத்ததா தேவனுடைய தலை சிறந்த படைப்பாக இருக்கும்படியாக, எபேசியர் 2:10. ரெஃபரன்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் படிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். சரி, அப்ப நீங்க கவனிச்சு பார்க்கணும், நம்ம எல்லாருமே என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு நமக்கு இலவசமா வந்தது. ஸோ 2 காரியம், அஃப்கோர்ஸ் சாட்சியா இருக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், தேவனுடைய சாயலாம் மாற்றப்படணும், இது எல்லாமே ஒரு பார்ட்டு தான், உண்மைதான். ஆனா ரொம்ப முக்கியமா இது 2 தான் நம்மளுடைய வாழ்க்கையில எதுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, இது நம்ம ரெண்டு விஷயத்த தெளிவா சொல்லணும். ஒண்ணு, கிருபையை வெளிப்படுத்தணும். என் வாழ்க்கையை பார்த்தா சரி, என் மேல கர்த்தர் இவ்வளோ கிருபையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கிருபையினுடைய ஐஸ்வர்யம் வாழ்க்கையில வெளிப்படணும். அடுத்து இரண்டாவதாக தேவனுடைய படைப்பிலே தலை சிறந்த படைப்பு. அப்ப ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையுமே எப்படி உருவாக்கி இருக்கிறார் தெரியுமா? அவருடைய சிருஷ்டிப்புல உன்னதமான ஒரு சிருஷ்டிப்பு. பில்லி மாதிரி இன்னொரு பில்லி வரப்போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னாடியும் பில்லி மாதிரி ஒரு பில்லி இருந்ததில்லை, இதுக்கப்புறமும் பில்லி மாதிரி ஒரு பில்லி வரப்போறதே இல்லை. பில்லிய இப்ப நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவன் அவருடைய சிருஷ்டிப்புல தலை சிறந்த படைப்பாக, ஆனா நம்ம தான் அதை ரியலைஸ் பண்றது இல்லை. ஏதோங்க போங்க, அப்படியே வந்தோம் வாழ்றோம் போறோம் அப்படின்னு தான் இருக்கிறோம். ஆனா நம்ம தேவனுடைய பார்வையில எவ்வளவு விலையேற பெற்றவங்கன்றதை நம்ம மறந்து விட்டோம். ஸோ ரட்சிப்பு இது 2க்காக கொடுக்கப்படுது. அடுத்ததா ரட்சிப்பு கடினமா இருக்கிறதுக்கு 4 விஷயம் இருக்குது. சரிங்களா? 4 விஷயம் நான் சொல்ல போறேன். சரிங்களா? 4 விஷயம் ரட்சிப்புக்கு ரொம்ப ஆப்போசிட்டாவே இருக்கும். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற சுயம். நமக்குள்ள இருக்கிற சுயம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு நாளும் ரட்சிப்பை காத்துக்கொள்றதுக்கு விடவே விடாது. ரட்சிப்புக்கு விரோதமா போராடிக்கிட்டே இருக்கும். முதலாவது சுயம். அடுத்து இரண்டாவதா பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள். நம்ம இருதயத்துக்குள்ள இந்த ஏசப்பா சொன்னார் இல்லைங்களா, வாய் வழியா போறது அவனை தீட்டுப்படுத்தாது, ஒருத்தனுடைய உள்ளத்திலிருந்து வெளியே வர்றதா என்ன பண்ணும், ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். ரெண்டாவதா மாம்சத்தின் கிரியைகள். அடுத்து மூணாவதா என்ன தெரியுங்களா, வெளியில் இருக்கிறதான எதிரி, சத்துருவானவன். அவன் நித்தமும் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்புக்கு விரோதமா என்ன பண்ணிட்டு இருக்கிறான், போராடிக்கிட்டே இருக்கிறான். அதனாலதான் ரட்சிப்பை காத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் நிறைய நேரம் நான் பார்ப்பேன், நம்ம சர்ச்சில் எத்தனையோ இப்போ எல்லா சர்ச்சிலையுமே அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. என்ன அப்படின்னா, சர்ச்சுக்கு வருவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாவது ஒரு சூழ்நிலை ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிடுவாங்க, தூரம் போயிடுவாங்க. ஏன் அவங்களால ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியல? இந்த மாதிரி பிரச்சனை. முதலாவது சுயம், அடுத்து மாம்சத்தின் கிரியை, அடுத்து என்னை சுற்றி வெளியில் இருக்கிற எதிரி, அடுத்து நான்காவது என்ன தெரியுங்களா, எதிரிடையான சூழ்நிலை. நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிச்சுக்கிட்டு தேவையில்லாத இடத்துல நின்னோம்னா கண்டிப்பா பிரச்சனை வரதான் செய்யும். நீங்க நல்லா ஒரு உதாரணத்திற்கு நீட்டான வெள்ளைன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறீங்க, இல்லை ஒரு கல்யாணத்துக்கு ரெடியா இருமா, நல்ல ஒரு பட்டு புடவை கட்டி இருக்கிறீங்க, இல்லை ஒரு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டிருக்கிறோம், போய் சேத்துல போய் நிப்போமா? சொல்லுங்க. சேத்துல வேலை செய்யறதா அதுக்கு ஒரு தனி ட்ரெஸ் இருக்கு, கரெக்டா? இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த இடத்துக்கு என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். அந்த மாதிரி வேலை வந்தாலும் இருப்பா போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன், ட்ரெஸ்ஸை உடனே போய் மாத்திட்டு வருவோம். இப்ப ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இருக்க வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கணும். நம்ம அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போனோம்னா கண்டிப்பா ரட்சிப்பின் வஸ்திரம் என்ன ஆகும், அழுக்காகும். அப்போ எதிரிடையான சூழ்நிலை, அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத ரட்சிப்பை கெடுக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளே போய் மாட்டிக்குவோம். சில நேரத்துல நம்ம சொந்தக்காரங்க என்னை கூப்பிட்டாங்க, அங்க போனேன் இங்க போனேன், அதுக்கு தவசம் பண்றதுக்கு கூப்பிட்டாங்க, எல்லாம் போயிட்டு வந்து ரட்சிக்கப்பட்டங்க. ஆனா கூட எங்க சொந்தக்காரங்களாம் தவசம் பண்ண கூப்பிட்டாங்க, அதனால போயிட்டு வந்தேன். முடிஞ்சு போச்சு, உங்களுடைய ரட்சிப்பு தீட்டாயிடுச்சு. சோ ஒரு சில இடங்கள்ல ரட்சிப்புக்காக ஒரு சில இடத்துக்கு நாங்க போகக்கூடாது. என் ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும்னா, ரட்சிப்பினுடைய வஸ்திரம் கரைப்படாதபடி நான் காத்துக்கொள்ளணும்னா தேவனுக்கு சித்தமில்லாத இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. சொந்தக்காரன் கோவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, அவன் என் வீட்டுக்கே வரலனாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் எல்லாவற்றுக்கும் மேலாக என் ரட்சிப்பை காத்துக்கொள்றதுக்காக தான் நான் முழு பலனை நான் செலவழிப்பேன்.
ஏன்னா ஏசப்பா ரொம்ப தெளிவா சொல்றாரு, மனுஷன் உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தினாலும் அவனுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்னப்பா லாபம் அப்படின்றாரு இல்லையா? ஸோ அப்போ ரட்சிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம வாழ்க்கையில எதை இழந்தாலும் ரட்சிப்பை ஒரு நாளும் நம்ம இழந்து விடவே கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த 4 காரியம் ரொம்ப முக்கியமான எதிரி. என்ன சொன்னாங்க? சுயம், அடுத்ததா மாம்சத்தின் கிரியைகள், அடுத்ததா வெளியில இருக்கிறதான எதிரி. நம்மள வசனம் எப்படி சொல்லுது தெரியுங்களா? அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். 3 பேதுருல வாசிக்கிறோம். ஸோ அவர் வெளியே சுத்திக்கிட்டே இருக்கிறார். யாரு? எதிராளி வெளியே சுத்திக்கிட்டே இருக்கிறார். கொஞ்சம் உடைஞ்சு போன பகுதி வந்துருச்சுன்னா, ஒரு கோபம், ஒரு கசப்பு, ஒரு வைராக்கியம் ஒன்று வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை, உள்ள வந்துருவார். அப்போ 3வதா அது. அடுத்து 4வதா ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு தேவையற்ற தேவனுடைய பிரசன்னம் இல்லாத இடங்களிலே போய் நாம் நிற்கும் பொழுது, ஸோ இது ஒரு அடிப்படை, ஒரு ரூல் மாதிரி, தம் ரூல் மாதிரி வச்சுக்கோங்க. தேவனுடைய பிரசன்னம் இல்லாத எந்த இடத்துக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். சொந்தக்காரங்க கூப்பிட்டாங்க, அதை பண்ணா அதெல்லாம் நீங்க கண்டுக்கவே கூடாது. ஆண்டவருக்காக வைராக்கியமா நம்ம எழும்பி நிற்கணும். ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும்னா ஒரு சில இடங்களில் ஒரு சிலருக்கு நோ சொல்லணும். இல்லைங்க என்னால வர முடியாதுங்க, உங்களை பிரியப்படுத்தலாம் எனக்கு பிரதானம் இல்லை, நான் தேவனை பிரியப்படுத்தணும், என் ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும், இப்படி நமக்கு சொல்றதுக்கு நமக்கு ஒரு துணிச்சல் நமக்கு வேணும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்களோடு கூட அப்படியே லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம், அப்படியே ஒத்து போறோம். பார்த்தீங்களா? ஒத்து போகும்போது நமக்கு சொந்தக்காரங்க வேணும், அவங்க வேணும், இவங்க வேணும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த நினைப்போடையே நம்மளுடைய ரட்சிப்பு என்ன ஆயிடுது தெரியுமா? கரைஞ்சு போயிடுது. அப்புறம் ஆண்டவர் சமுத்திரம் போய் நிற்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? என்னப்பா நீ ரட்சிக்கப்படவே இல்லையா அப்படின்வார். அடுத்த கேள்வி. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இல்ல ஆண்டவரே, சர்ச்சுக்கு வந்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், பிரசங்கம் கேட்டேன், காணிக்கை கொடுத்தேன், தசம பாகம் கொடுத்தேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், திருவிருந்து எடுத்திருக்கிறேன், எதுவுமே எனக்கு தெரியாதுன்றவர். இது எதுவுமே என் கணக்கில் வரல. இப்போ பாருங்க, நம்ம எல்லாருமே இந்த விஷயத்தை தான் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட இவ்வளோ வெளியேற பெற்ற ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு நம்ம எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அவ பாருங்க, தண்டனை ஒன்று நிறைய பேர் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த தண்டனையை தான் நினைச்சுன்னு இருப்போம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் ஒரு தண்டனையை சொல்றாரு. ரட்சிப்பை ஒரு மனுஷன் காத்துக்கொள்ளலைன்னா அவன் தண்டனைக்கு தப்பவே முடியாது. அப்போ ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். ரட்சிப்பு நிறைவேறும்படியாக நம்ம ரொம்ப எவ்வளோ எப்பாடுபட்டாச்சோ ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ரட்சிப்புக்கு எதிராக செயல்படுகிற அந்த 4 காரியங்களை நம்ம மறந்து விட கூடாது. சரிங்களா? அடுத்ததா வாசிப்போம். இனி வரும், முடிச்சிட ஒரு 5 minutes. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். ஸோ அங்க தேவ தூதர்களை பத்தி பார்க்கிறோம். இந்த வசனத்தை நம்ம சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இதோட நம்ம நிறுத்திக்கொள்வோம். இப்போ இங்க நம்ம பார்க்கிற ஒரு பகுதியில இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை தேவன் எப்படி படைச்சாருங்களா? கனத்தினாலும் மகிமையினாலும் நம்மளை நிரப்பினார். அப்புறம் மனுஷனை தேவ தூதர்களும் கற்று சிறியவனா தான் உருவாக்கினாரு. இப்போ இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களை பார்க்கலும் இன்னும் என்ன பண்ணப்பட்டாரு? சிறுமைப்படுத்தப்பட்டு, அதாவது அந்த சிலுவையின் மரணத்தின் வழியா அவர் கடந்து வரும் பொழுது தேவ தூதர்களை காட்டிலும் என்ன பண்ணப்பட்டாராம்? சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆனாலும் அவர் உயிர்த்தெழும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழும் பொழுது எல்லா தேவ தூதர்களை பார்க்கிலும் கனமும் மகிமையும் நிறைந்தவராக அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். புரியுதுங்களா? அதனால பாருங்க 9வது வசனம், தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை நாம் காண்கிறோம். ஸோ இங்க ஒரு கம்பேரிசன் தான் பார்த்துருக்கிறோம். யாரோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க? இயேசுவை தேவ தூதர்களோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. தேவ தூதர்கள் யாருங்க? அவங்க யாரு? பணிவிடை செய்கிற ஆவிகள். சொல்லுங்க, என்னதுங்க? பணிவிடை செய்கிற ஆவிகள். நமக்கு உதவி செய்யறதுக்கு தான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு கட்டளை இடணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்துல நம்ம ஜெபிக்கணும்.
நம்ம போற வர்ற நேரங்கள்ல, இரவுல தூங்குற நேரங்கள்ல தேவ தூதர்களுக்கு நம்ம கட்டளையிடணும். ஏசப்பா, எனக்கு நீங்க எனக்காக என் குடும்பத்திற்காக நியமித்திருக்கிற அந்த தேவ தூதர்களை கர்த்தர் எனக்காக நீங்க இப்போ பணியில் அமர்த்துங்க, அவங்க எனக்காக உதவி செய்வார்களாக அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய சமூகத்துல கேட்கணும். அதே போல இன்னைக்கு முக்கியமான இன்னொரு காரியத்தை பார்த்தோம், அவருடைய நீதியின் செங்கோல் சொல்லி பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய நீதிமன்றம்னு ஒன்று இருக்கு, சிங்காசனம்னு ஒன்று இருக்கு. அவர் என்ன பண்ணுவார்? நீதியின்படி நியாயம் செய்கிற தேவன் பார்த்தோம். அதேபடி நீதியின்படி நம்ம சிறைப்பட்டு போயிருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து மூணாவதா பார்த்தோம், ரட்சிப்பை பத்தி பார்த்தோம். ரட்சிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரட்சிப்பு நிறைவேற நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். அதை பத்தி கவலையற்றவங்களா அப்படியே ஏனோதானோன்னு இருந்தோம்னா நிச்சயமா தண்டனைக்கு நம்ம என்ன பண்ண முடியாதான்? தப்பிக்க முடியாது. சரியா? ஸோ கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இந்த நாளில் பேசியிருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசம் எடுக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா, என் ரட்சிப்பை இழக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் என் வாழ்க்கையில நான் என்ன பண்ண போறது இல்லை, செய்ய போறது இல்லை. ரட்சிப்பை இழக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் என் வாழ்க்கையில நான் அனுமதிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி தெய்வ சமூகத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். தேவ தூதர்களுக்கு தேவனுடைய நாமம் தரித்த தேவ பிள்ளைகள். சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ ஒழுங்கீனமா இருக்கிறவன் தேவ தூதரை கட்டளையிட முடியாது. அது சோ அப்போ கண்டிப்பா அதுதான் சொல்றேன். அப்போ நம்மளுடைய ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். ரட்சிப்பு உறுதி செய்யப்பட்டிருந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு நான் போவேன், நான் எங்க வேணா போவேன், என் இஷ்டத்துக்கு நான் போவேன், நான் போற இடத்துக்குலாம் தேவ தூதர் வரணும்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். போயிட்டு அடி உதவ வாங்கிட்டு தான் வருவோம். உயிரோட திரும்பவே நமக்கு தெரியாது. சோ அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையில என் கால்கள் இருக்கிறதா, தேவனுக்கு பிரியமானவைகளை நான் செய்யறேனா, என்னுடைய காரியம் எல்லாம் தேவனுக்கு உகந்ததா இருக்குதா, என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதா இருக்குதா, அப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய ஜெபம் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி கேட்கப்படும். அப்போ நிச்சயமா கர்த்தர் எனக்காக தூதர்களை அனுப்பி எனக்காக என்ன பண்ணுவாரு? உதவி செய்ய அவர் அனுப்புவார். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை அவருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டவர்களா, அவருடைய பாதையில நம்முடைய கால்கள் இருக்கிறதா அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்க்கணும். தேவையில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றணும். கர்த்தருடைய ஆவியானவரோடு இருக்கிற ஐக்கியத்துல நெருங்கி இருக்கணும். நம்ம இன்னும் நெருக்கமா அவரோடு கூட நம்ம நடக்க மாத்திரம் தான் இந்த தேவ தூதர்களை நம்மளால என்ன பண்ண முடியும்? கட்டளையிட முடியும். ரட்சிப்பை நம்மளால காத்துக்கொள்ள முடியும். நம்ம ஜெபிக்கலாமா? கண்ணை மூடி ஜெபிக்கலாம். அன்பு மிரக்குமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல இரவு வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இது நாளும் கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாய் இது நாளில் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் கிருபை செஞ்சீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமா இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் எப்படிப்பட்டவராய், தூதர்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவராய், எல்லா காரியங்களிலும் கர்த்தாவே நீர் உயர்ந்திருக்கிறீர் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். அதே போல நீர் நீதியுள்ள ராஜாவாய், நீதியை செய்கிறதான தேவனாய், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நீதியின் செங்கோலை உடைய எங்கள் தேவனாய் இருக்கிறீர். அதனால எங்களுடைய வாழ்க்கையில நீதியின்படி நாங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற காரியங்கள் எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல காணப்பட்டிருந்தாலும் அது எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் உம்முடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த அந்த அதிகாரத்தினாலும் நீதியினாலும் நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களையும் விடுதலையாக்கக்கூடிய வல்லமை உம்மிடத்துல உண்டு, உம்முடைய ரத்தத்துல உண்டு. அதன்படி இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு வந்து உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நின்று தைரியமாய் பேசக்கூடியதான அந்த அதிகாரத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். உம்முடைய ரத்தம் தான் எங்களுக்காக பரிந்து பேசுகிறது. உம்முடைய ரத்தம் எங்களை பரிசுத்தமாக்குகிறது. உம்முடைய ரத்தம் எங்களை உமக்கு உகந்தவர்களாய் மாற்றுகிறது. அதே போல கர்த்தாவே இந்த ரட்சிப்பு, தேவ தூதர்களுக்கு இல்லாத அந்த ரட்சிப்பு, தேவ தூதர்களுக்கு பாராட்டப்படாத அந்த கிருபை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆகையினால இதை குறித்து நாங்கள் கவலையற்றவர்களாய் இல்லாமல் மிகவும் ஜாக்கிரதையோடு கவனத்தோடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். விசேஷமாக எங்களை என்ன நோக்கத்திற்காக ரட்சித்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ரட்சிப்புக்கு எதிரடையா இருக்கிற இந்த சுயம், இந்த மாம்சத்தின் கிரியைகள், எங்களுக்கு வெளியே இருக்கிறதான கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி வருகிற சத்ரு, இந்த எதிரடையான சூழ்நிலைகள், இப்படி அநேக காரியங்கள் ரட்சிப்புக்கு விரோதமா இருந்தாலும் அதற்கு மத்தியிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், எல்லா மாம்சத்தின் கிரியைகளின் மேலே, சுயத்தின் மேலே நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் எங்களை உருவாக்குங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். உம்முடைய சித்தத்திற்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பாதையிலே, தேவனுக்கு பிரியமான பாதையில நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்.
அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது நாங்கள் கட்டளையிடுகிற காரியங்களிலே கர்த்தர் எங்களுக்கு பணிவிடை ஆவிகளை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. அதன்படி உங்க பாதையிலே நடந்து, உமக்கு பிரியமான வழியிலே நடந்து, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ தூதர்களுக்கு நாங்கள் கட்டளையிடும் போது நீர் பணிவிடை ஆவிகளை எங்களுக்காக அனுப்புகிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த பணிவிடை ஆவிகள் எங்களுக்கு பாதுகாப்பு தருகிறவர்களாய், எங்களுக்கு உதவி செய்கிறவர்களாய், எல்லா நிலையிலும் எங்களோடு கூட இருக்கிறவர்களாய் நீர் அவர்களை தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நாங்கள் சத்திய பாதையில நிலைத்திருக்க, ரட்சிப்பை காத்துக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.